ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். எடுத்துக்காட்டு 1.23 இதில் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 1.5 லிட்டர் அளவுள்ள கரும்புச்சாறு ஆனது 5 பேருக்கு சமமாக பங்கிட வேண்டுமெனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கரும்புச்சாறின் அளவை காண்க. 5 பேருக்குன்னா 5ஆல் வகுத்திடணும். இதை நம்ம அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துக்கு எழுதுங்க. கரும்பு சாறின் அளவு 1.5 லிட்டர். அதுக்கப்புறம் இது எத்தனை பேருக்கு பங்கிடணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். பங்கிடப்பட்ட வேண்டிய நபர்களின் எண்ணிக்கை = 5 பேருக்கு. அப்போது ஒவ்வொருவரின் பங்கு இதால் வகுத்திடணும். அப்போது 1.5 வகுத்தல் 5. அப்போ பாருங்கள், 1.5னா இது ஒரு ஸ்தானம் இருக்குதுன்னா 10ஆல் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும். அப்போ 15. அப்போ இது தலைக்கீழாக மாற்றிங்கன்னா பெருக்கலாக மாறிடும். அப்போ 1/5. அப்போ பாருங்கள், இது வகுத்திங்கன்னா 1 5 5 3 5 15. அப்போ இது பெருக்குனிங்கன்னா 3/10ன்னு வரும். அப்போ இது 10ஆல் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரணும். அப்போ புள்ளி பார்த்திங்கன்னா 3க்கு முன்னாடி வரும். அப்போது 3க்கு முன்னாடி 0.3ன்னு வரும் இதுக்கு ஆன்சர். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இது லிட்டரில் இருக்கும். தேர்ஃபோர் எனவே ஒவ்வொருவருக்கும் 0.3 லிட்டர் கரும்பு சாறு கிடைக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இந்த மாதிரி தான் போடணும் இது.